அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல சுத்தாமணியோட சன் இருக்கா இல்லையா, திருவள்ளூரை சேர்ந்த ஒருத்தரோட லேண்ட் டிஸ்பியூட்ல தலையிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணதாகவும், இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயோ வெளியே வரையில அங்கிருந்து அஸ்வத்தாமன் போனை வாங்கி இவர் நாகேந்திரன் வந்து என் பையனை விட மாட்டியா அப்படின்னு சொல்லி மிரட்டினதாகவும் எல்லாம் காவல்துறை விசாரணைகள் தெரிஞ்சு அதில் வந்து இவர் A1 அக்யூஸ்டாகவும் அஸ்வத்தாமனை A2 அக்யூஸ்டாகவும். சம்பவ சந்திலும் 2 பேரும் கிடைக்கவே இல்லை வரைக்கும். மீதி 28 பேர், அதில் ஒருத்தர் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருந்தார். மீதி 27 பேர் உள்ளதாக இருக்காங்க. நம்ம காவல்துறை வந்து இப்போ சம்பவ சந்தில் இந்த 2 பேர் அப்ஸ்கானிங்காக இருக்காங்க இல்லையா, இவங்க அதர் ஸ்டேட்டுக்கு போய் தேடணும் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் வாங்கி அங்கே போகணும். சிபிஐக்கு இந்தியா முழுக்க கிளைகள் இருக்கு. அதனால இவங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பெங்காலில் இருக்காரு, அசாமில் இருக்காருன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க போய் பிடிச்சிருவாங்க. இவர் இறந்த நிலையில் இந்த வழக்கோட தன்மைங்கிறது இனிமேல் எப்படி சார் போகும்? நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஏசிபி திரு ராஜாராம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அது இன்னமும் விடை தெரியாத ஒரு கேள்விகளாக போயிட்டு இருக்க நேரத்தில் அந்த வழக்கில் 27 பேரை சேர்த்துருந்தாங்க. அதில் முக்கிய குற்றவாளி A1 குற்றவாளி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டவர் நாகேந்திரன் அப்படிங்கிறவர் அடையாளப்படுத்தப்பட்டார். அவர் மிகப்பெரிய தாதா, அவர் தான் காரணம், நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் திடீர்னு அவர் கல்லீரல் குறைபாடு காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கார். இதனுடைய பின்னணி என்ன சார்? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கேஸை முடிக்கிறதுக்கான வேலை தான் அது, அந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்களும் பேசப்பட்டு வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாகேந்திரன் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிடுறேன், அப்புறம் உங்கள் சந்தேகத்துக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது நாகேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து சத்தியமூர்த்தி நகர்னு வியாசர்பாடியில் அங்கே தான் வீடு. அவங்க அப்பா பேர் பொன்னுசாமி. அவங்க வந்து ஹார்பர் தொழிலாளி. அங்கே வந்து ஓரளவு வசதியான குடும்பம் தான். இவர் சின்ன வயசுலேயே வந்து பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆவல். அதுக்காக வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா, இந்த பாக்ஸிங் கிளப் அப்படின்னு இருக்கும் வடசென்னையில். வடசென்னையில் வந்து அடிக்கடி வந்து பாக்ஸிங் நடக்கும். எங்கள் கொருக்குப்பேட்டையில் வந்து அந்த தியாகராஜா மைதானம் இருக்குது. அதே மாதிரி இப்போது இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அந்த நேரு ஸ்டேடியம் இப்போ ஓப்பன் ஸ்டேடியமாக இருந்தது. அங்கே அடிக்கடி நடக்கும். இந்த மாதிரி பாக்ஸிங்கில் வந்து அந்த வடசென்னையில் வந்து இந்த சார்பட்டா பரம்பரை, இடியாப்ப நாயக்கர் பரம்பரைன்னு 2-3 குரூப் இருக்கும். அந்த இளைஞர்கள் அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இவரும் ஒரு பாக்ஸர் ஆகணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆம்ஸ்ட்ராங் அவரு கூட ஒரு பாக்ஸர் தான். அது மாதிரி பாக்ஸர் வடிவேலு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் ஒரு பாக்ஸர் தான். நாப்பா சேதுராமன் ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் தெரியுமா? அவரும் ஒரு பாக்ஸர் தான். ஆமாம், அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். பத்திரிகையாளர், ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து பாக்ஸர். அந்த பாக்ஸராக இருக்கிறவங்களில் நாப்பா சேதுராமன் மாதிரி ஒரு சரியான வழியில் போகிறவங்க பிரச்சனை இல்லை. அதில் என்ன ஆயிடுதுன்னா அவங்களோட உடல் வலிமை. இப்போ பாக்ஸரோடையெல்லாம் எதிர்த்து சண்டை போடுறவங்க ஒரே அடியில் ஒரே குத்து கீழே விழுந்து நாக் அவுட் ஆகிடுவாங்க. நாக் அவுட்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி ஆகிடுவாங்க. ரிங்குக்கு வெளியிலே இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு உடல் தகுதியானதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா இவங்களை வந்து சிலர் பயன்படுத்திக்கிறாங்க. தனக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள அடிக்கிறதுக்கோ, இல்லை தான் வந்து ஒரு டீம் வச்சுருக்க அந்த டீமில் கூட இருக்கிறதுக்கோ வச்சுக்கிறாங்க. ஒரு பலமான ஆள் கூட இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு பாக்ஸிங் கிளப்பில் போய் சேர்றார் ஷர்மா நகரில். அங்கே வந்து விஜின்னு சொல்லி இவரோட ஃப்ரெண்டு, அவரும் பாக்ஸிங் பண்ணுறவர். அங்கே வந்து வெள்ளரவின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் ஒரு பாக்ஸர். அந்த பாக்ஸிங் கிளப்பில் அவங்க எல்லோரும் ஒரு நாள் சங்கமிக்கிறாங்க. அப்படி இருக்கையில் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்டாக இருக்கையில் 1990, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்போ தான் இவரோட பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போது பர்மா பஜாரில் இவங்க 3 பேரும் போயிருக்காங்க ஏதோ பொருள் வாங்கிறதுக்கு. அந்த சமயத்தில் இந்த வெள்ளரவி ஒரு குரூப்பு, சேரான்னு ஒரு குரூப்பு. அந்த சேரா குரூப்பை சேர்ந்தாங்க வெள்ளரவியோட குடும்பத்தில் யாரோ ஒரு பெண்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சு அவங்கள இவங்க பார்த்துட்றாங்க. பார்க்கையில் விரட்டுறாங்க, அசால்ட்டு. அதில் 307 கேஸ். அந்த கேஸில் தான் முதல்ல அரெஸ்ட் ஆகிறார். அதை உள்ளே போயிட்டு வந்து திருப்பி அந்த எந்த நபரை இவங்க வந்து பண்ணாங்களோ அவங்கள மர்டர் பண்ணிடுறாங்க. அதுதான் இவரோட முதல் மர்டர் கேஸ். அதில் உள்ளே போயிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ஏரியாவில் இவர் ஒரு வலுவான ஆளாக இருக்கிறார். அப்போது ஸ்டான்லி சண்முகம்னு சொல்லி அதிமுகவில் ஒரு வட்டச்செயலாளர். அவர் வந்து ஒயின் ஷாப் வச்சுருக்கார், கவர்மெண்ட் ஒயின் ஷாப் வச்சுருக்காரு. அன்றைக்கி அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போலுக்கு, நாகேந்திரன் வீட்டில் அவங்க நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. மது வேணும்னு சொல்லி கேட்டு விட்ருக்காங்க. அப்போ காசு கொடுப்பேன்னு சொல்லி அவர் சொன்னதாகவும், அதனால் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்ததாகவும், அப்புறம் வந்து அந்த இடத்துல ஏதோ தெருமுனை கூட்டம் நடந்தப்போ ஸ்டான்லி சண்முகம் இவரை வந்து அவதூறாக பேசினதாகவும்,
அதனால் இவர் கோவம் கொண்டு அவரை வந்து மர்டர் பண்ணிடுறார். இவர் மின்ட் ரமேஷ் இன்னும் 2-3-4 பேர் சேர்ந்து. அந்த இது 1997 நடக்கு. இந்த வழக்கில் வந்து கீழ்கோர்ட்டில் விடுதலை பண்ணிடுறாங்க. ஆனால் அப்பீல் பண்ணையில் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. இவருக்கும் அந்த மின்ட் ரமேஷுங்கிறவருக்கும் 2 பேரும் 10 ஆண்டுகள் உள்ளே இருக்காங்க. 99லேருந்து உள்ளே இருக்காங்க. உள்ளே இருக்கிறப்போ 10 வருடங்கள் முடிஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணலாம், நல்ல நடத்தையோடு இருந்தாங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம். அந்த ஆர்டர் வந்தால் அந்த சமயத்தில் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்கள லிஸ்ட்டை கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதில் வந்து யாரெல்லாம் வந்து ஃபிக்ஸடாக அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த சமயத்தில் இவர் உள்ளே இருக்கிறப்போவே இவருக்கு அங்கே வந்து ஒரு குட் ஷெட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த குட் ஷெட்டில் வந்து எப்படின்னா பொருள்கள்லாம் வந்து ரயில்வேயில் வரும், அதை வந்து இறக்கி லாரியில் ஏற்றி அனுப்புவாங்க. இதை முறைப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு கும்பல் இருப்பாங்க, ஒரு டீம். அந்த டீம் வந்து இவர் டீம் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் உள்ளே போனதுனால ஜெய்சிங்குங்கிறவங்க இவரும் சேர்ந்து தான் முதல்ல பண்ணுறாங்க. இவர் உள்ளே போயிட்டார். ஜெய்சிங் என்ன பண்ணுறாரு, இவருக்கு கொடுக்கக்கூடிய பங்கை கொடுக்கணும்ல, கொடுக்கல. அப்போ என்ன ஆயிடுது, அந்த பிரச்சனையில் ஜெய்சிங் கொல்லப்படுறாரு. அந்த வழக்கில் இவர் அக்யூஸ்டாக சேர்க்கப்படுறாரு. ஆக அந்த 10 வருஷம் முடிஞ்சு இவர் வெளியே வரலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வரையில் கேஸ் பெண்டிங் இருந்தால் அவரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கேஸ் இருக்கிறனால கன்சிடர் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்புறம் ஜெய்சிங் இறந்ததுக்கப்புறம் பாலையான்னு ஒருத்தர் வர்றாரு. அந்த பாலையாங்கிறவர் எடுக்கிறாரு. இதுக்கு இடையில் அந்த ஜெய்சிங்குக்கும் இவர் தம்பி போய் கேட்டப்போ இவர் தம்பியை கொலை பண்ணிடுறாங்க, பிர்லா போஸ்னு. அதுக்கப்புறம் இந்த பாலையாங்கிறவர் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறார், அவரும் கொல்லப்படுறாரு. இப்படி அந்த இது பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் தென்னரசு அப்படின்னு ஒரு ரவுடி, அவர் கொலை செய்யப்படுறார் எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில். அதுலேயும் இவர் இப்போ அப்போ ஜெயிலில் தான் இருக்கார். இவர் சொல்லி தான் பண்ணாங்கன்னு சொல்லி இவரையும் அக்யூஸ்டாக சேர்ந்துடுறாங்க. ஒரு ஜெயிலுக்குள்ளே ஃபோனில் பேசியிருந்தான்னு சொல்லி அப்படி ஒரு கேஸு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் வரையில் இவரால் வெளியே வரவே முடியல. அந்த 10 ஆண்டுகள் முடிஞ்சு வர்றது வாய்ப்பே இல்லாமல் அடுத்தடுத்த கேஸே போயிட்டே இருக்குது. இதுக்கிடையில் இவருக்கு வந்து கல்லீரல், லிவர் அது பாதிக்கப்படுது. பாதிக்கப்பட்டோன்னா ஜெயிலில் உள்ள ஹாஸ்பிட்டலில், வேலூரில் ஜெயிலில் தான் இருக்கார். இவங்க வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இவர் பையன் இதுக்கிடையில் படித்து அட்வொகேட் ஆகிறார், அஸ்வத்தாமன். அவர் கூட இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் இவருக்கு இடத்துல A2 அக்யூஸ்டாக அவரை சேர்த்துருக்காங்க. கூட இருந்தார். ஆமாம், அவர் உள்ளே தான் இருக்கார். அவர் மூலமாக அவர் முயற்சி எடுத்து கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி லிவரை வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க. பண்ணி பொழைச்சிடுறாரு, நல்லா ஆயிடுறாரு, நல்லா இவ்வளோ தான் இருக்கிறார். அந்த சமயத்தில் உள்ளே இருக்கையில் தான் இப்போது திருப்பியும் அதே பாதிப்பு ஏற்பட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அங்கே ட்ரீட்மெண்ட்டில் என்ன ஆச்சுன்னா, லிவர் ஒன்று பாதிச்சுன்னா அதில் இருந்து தான் மற்ற எல்லாமே ஆர்கன்ஸு, ஒவ்வொரு ஆர்கனாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இறந்து போயிருக்கிறாரு. இதுதான் நடந்த விஷயம். இவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த கொலை வழக்கில் உள்ளே இருக்கிறார். ஆனால் 90 தான் இவருக்கு முதல் கேஸு. ஆக 35 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தது. 25 ஆண்டுகள். முதல் வழக்கு 90ல், இதுக்கு தண்டனை கிடைச்சது 99ல். அதில் வந்து இப்போ 2025 வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்கிறார். இவரோட இன்னொரு பையன் அவர் ஜேர்னலிஸ்டாக இருக்கார், அஜித்னு. இவரோட டாக்டர், அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க, டிகிரி படிச்சிருக்காங்க. இவர் தான் படிக்காமல் போயிட்டார், பிள்ளைங்களையே படிக்க வச்சுருக்கிறார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் என்ன பிரச்சனைனா, அந்த அஸ்வத்தாமன் இவரோட சன் இருக்கா இல்லையா, இவர் ஏதோ ஒரு திருவள்ளூரை சேர்ந்த ஒருத்தரோட லேண்டு டிஸ்பியூட்டில் தலையிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணதாகவும், அதுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு சப்போர்ட்டாக வந்து அவரை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அதில் வந்து அஸ்வத்தாமன் அரெஸ்ட் ஆனதாகவும், இவரே போய் ஆம்ஸ்ட்ராங்கே போய் ஜாமீன் எடுத்ததாகவும், அப்போ வந்து இவங்க 2 பேருக்குள்ளே மனசு கஷ்டம் ஏற்பட்டதாகவும், இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயோ வெளியே வரையில் அங்கேருந்து அஸ்வத்தாமன் ஃபோனை வாங்கி இவர் நாகேந்திரன் வந்து என் பையனை வளர விட மாட்டியா அப்படின்னு சொல்லி மிரட்டினதாகவும் இதெல்லாம் காவல்துறை விசாரணையில் தெரிஞ்சு அதில் வந்து இவர் A1 அக்யூஸ்டாகவும் அஸ்வத்தாமனை A2 அக்யூஸ்டாகவும் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வழக்கு வந்து நம்ம போலீஸ் விசாரித்தது சரியில்லைன்னு சொல்லி ஹைகோர்ட்டில், அதாவது இறந்தவரோட தம்பி, ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி, அவர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவியும் பண்ணியிருக்காங்க. அதில் உத்தரவு போட்டு சிபிஐக்கு அந்த கேஸை மாற்ற சொல்லிட்டாங்க. இப்போ சிபிஐக்கு போயிடுச்சுன்னா முதல் கட்ட விசாரணையிலேருந்து திருப்பி ஆரம்பத்துலேருந்து வரும். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு போலீஸு, நம்ம போலீஸு என்னென்ன எவிடன்ஸ் எடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையும் எடுத்து அந்த மொத்த கட்டையும் இங்கே கொடுத்துருவாங்க. அது அவங்க முதல் கட்ட விசாரணையிலேருந்து வருவாங்க. இந்த சார்ஜ் ஷீட்டு ரத்து பண்ணிட்டாங்க. அதனால் என்னென்னா, இந்த அக்யூஸ்ட் 30 பேர் அதில் காட்டியிருக்காங்க. 2 பேர் அப்ஸ்காண்டிங், செந்தில் அப்படின்னு ஒருத்தரும் மொட்டகிருஷ்ணன் அப்படிங்கிறவரும். இந்த சம்பவ செந்திலும் 2 பேரும் கிடைக்கவே இல்லை இது வரைக்கும்.
மீதி 28 பேர், அதில் ஒருத்தர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மீதி 27 பேர் உள்ளதாக இருக்காங்க. அவங்களுக்கு குண்டாஸ் போட்டாங்க, குண்டாஸும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ சிபிஐ விசாரணைன்னா அவங்க எல்லோரும் திருப்பி பெயில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெயில் போட்டு இவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிபிஐனா ஆரம்பத்துலேருந்து விசாரிக்கணும். பட் இவங்க ஏற்கனவே விசாரித்ததுக்கு இதை ஒட்டி தான் அவங்க விசாரிப்பாங்க. அவங்க விசாரணையில் இதில் இருக்க சிலரை விடுதலை பண்ணலாம், இன்னும் சிலரை சேர்க்கலாம். சிபிஐ விசாரணையில் என்ன ஒரு வசதி அப்படின்னா, நம்ம காவல்துறை வந்து இப்போ சம்போஸ் செந்தில் இந்த 2 பேர் அப்ஸ்காண்டிங்காக இருக்காங்க இல்லையா, இவங்க அதர் ஸ்டேட்டுக்கு போய் தேடணும் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் வாங்கி அங்கே போகணும். சிபிஐக்கு இந்தியா முழுக்க கிளைகள் இருக்குது. அதனால் இவங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பெங்காலில் இருக்காரு, அசாமில் இருக்காருன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க போய் பிடிச்சிருவாங்க. வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னா வெளிநாட்டில் இருந்தால் இன்டர்போலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்டர்போலுக்கு சொல்லி இன்டர்போல் மூலம் அவங்கள அங்கே செக்யூர் பண்ணிடுவாங்க. அதனால் சிபிஐக்கு போனதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணால் இன்னும் வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது கூட தெரிய வரும். இத்தனை வருஷம் ஒரு தாதாவாக இருந்தவர் சிறைக்குள்ளேயே இருந்து மொபைல் மூலமாக வெளியில் என்னென்ன நடக்கணும்லாம் முடிவு பண்ணார். அவருடைய மரணம்ங்கிறது வெறும் மருத்துவ ரீதியாக மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் அதில் சந்தேகத்தையும் கிளப்புறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் பிரகாரம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி நல்லாகி வந்திருக்கிறாரு. வந்து ஜெயிலில் இருக்கையில் திருப்பி அதே பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையின் பேரில் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கான்விக்ட் வார்டுன்னு இருக்குது ஸ்டான்லியில். ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது வந்து ஜெயில் மாதிரியே இருக்கும். ஒரு வார்டு ஃபுல்லாக கம்பியெல்லாம் போட்டு அடைச்சிருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, உள்ள யாரும் போக முடியாது, டாக்டர்ஸ் நர்ஸ் மட்டும் தான் போக முடியும். அந்த மாதிரி இடத்துல தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிட்னி பிரச்சனை இல்லை, இது வந்து லிவர் பிரச்சனைங்கிறப்போ லிவர் தான் மற்ற எல்லா ஆர்கனுக்கும் இங்கேருந்து என்சைம்ஸ் அனுப்புறது எல்லாமே அந்த கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நல்ல விதமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே அவர் இறப்பில் சந்தேகம் இருந்தால் சம்மந்தப்பட்டவங்க புகார் கொடுத்து நீதிமன்றத்தை நாடி அதுக்குள்ள தீர்வு நடத்தி. ஏன் அந்த சந்தேகம் எழுப்பப்படுதுன்னா சார், அவர் கடைசியாக சேர்க்கப்பட்டது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டார். அந்த விஷயம் வெளியே வரக்கூடாது, இப்போ அவர் இறந்துட்டார், இனிமேல் அந்த வழக்கில் என்னென்ன உண்மைகள் நடந்துச்சு, என்னென்ன பின்னணிங்கிறது தெரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற கேள்வியும் கூடவே சார். இப்போ அவர் பேசினார் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி இதில் சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருக்காங்க. அவர் இவரை மிரட்டினார் அப்படிங்கிறத சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருக்காங்க. அதை வந்து இப்போ அவர் இறந்து போனதுனால அந்த அவர் பேசினதாக சொல்லக்கூடிய அந்த தரவுகள் இருக்குல்ல, அந்த தரவுகள் மாற போகிறது இல்லையே. இப்போ இதில் கிடைக்க வேண்டிய அப்ஸ்காண்டிங்காக இருக்காங்களா 2 பேர், அவங்க 2 பேரும் தான் யார் சொல்லி செஞ்சாங்க, இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா, அவங்கள கைது பண்ணி அவங்கள விசாரிக்கல தான் தெரிய வரும். இப்போ மற்றவங்க எல்லாருமே கைது பண்ணி விசாரிச்சிட்டாங்க. இவர் ஜெயிலே இருந்துட்டாங்க, ஜெயிலில் போய் விசாரிச்சிருக்காங்க. இவரை விசாரித்து இவருக்கும் வாக்குமூலம் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேர் கிடைச்சாதான் மேற்கொண்டு வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தெரிய வரும். ஏன்னா இவர் A1 சேர்க்கப்பட்டிருக்காரு. A1 குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் இவரது மரணம் இந்த சந்தேகத்துக்கு உட்பட்ட ஒன்றா தான் பார்க்கப்படுது. அதே நேரம் இவர் இறந்த நிலையில் இந்த வழக்கோட தன்மைங்கிறது இனிமேல் எப்படி சார் போகும்? இவர் பேரில் ஏற்கனவே 5 மர்டர் கேஸ் இருக்குது. ஒரு மர்டர் கேஸில் தான் லைஃப் ஆகி உள்ளே இருக்கிறாரு. மற்ற வழக்குகள்லாம் விடுதலை ஆயிடுச்சு. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸ் இன்னும் ட்ரையலுக்கே வரல. இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு. இவரோட பையன் அந்த கேஸில் அடுத்த அக்யூஸ்டாக இருக்கிறாரு. சிபிஐ விசாரிப்பாங்க, விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க. இவரோட இறப்பில் சந்தேகம் இருக்கும் என்றால் அதுக்கு அவங்க குடும்பத்தார், ஏன்னா அவங்க பையனே அட்வொகேட் தான். ஆமாம், இப்போ அவர் கூட இறுதி காரியம் ஆமாம் பெயிலுக்கு இதில் வந்திருப்பார், பரோலில் வந்து பண்ணிட்டு திங்கக்கிழமை அவரை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இந்த லீவில் போயிட்டு திங்கக்கிழமை ரிட்டர்ன் ஆகிடணும் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அவரும் கூட நீதிமன்றத்தை அணுகி இது மாதிரி இவரோட இறப்பில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவரோட மனைவி இருக்காங்க, அவங்க கூட பண்ணலாம். அவங்க தான் நிறைய பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கேஸில் இவரை சேர்த்துருவாங்க, இவரை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் கூட அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை அவங்களுக்கும் தெரியும், விவரம் தெரியும். அதனால் அந்த மாதிரி அவங்க அதை அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது மாதிரி அணுகி பார்க்கலாம். பொதுவாக ஒரு வழக்கில் முக்கிய குற்றவாளி இந்த மாதிரி தவறும் பொழுது அந்த வழக்கினுடைய தன்மை எப்படி சார் இருக்குது? எதை நோக்கி இந்த வழக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அதாவது சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவங்க அதுக்குள்ள எவிடன்ஸஸ் வந்து அந்த கேஸில் வந்து ஏற்கனவே காட்டினாங்க. அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க தான் விட்டுறாங்க அப்படிங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அவங்க யார் தூண்டி விட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்தால போகிறது. அதனால் அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சிபிஐ விசாரிக்கல, இதை விட எலாபரேட்டாக விசாரிப்பாங்க. விசாரித்து யார் யாருக்கு என்ன லிங்க் இருக்குது, இப்போ ஒவ்வொருத்தரும் இவங்ககிட்ட பேசியிருப்பாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு போனாங்க இல்லையா, அவங்ககிட்ட யார் பேசினாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்ககிட்ட போவோம். இவர் விசாரிக்கல அவர் சொல்லுவார். சொன்னால் மட்டும் போகாது, அதுக்கு தகுந்த சாட்சியங்களும் வேணும் இல்லை. அவர் ஃபோன்லேருந்து இவர் ஃபோனுக்கு பேசியிருக்காரு, அவருக்கு யார் சொன்னார் அவர் சொல்லுவார். அது அந்த ஃபோன் எவிடன்ஸ் இருக்கா,
இல்லை பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஒன்று ஒன்று பார்த்து தான் அந்த சார்ஜ் ஷீட்டில் எல்லாம் விவரமாக சொல்லியிருப்பாங்க. சிபிஐ அதை விட இன்னும் தெளிவாக விசாரிப்பாங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு நிதானமாக பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.